ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாதர்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், சந்திரனின் ஆட்சி வீடு, மாதுர்காரகன் மனோகாரகன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருங்க. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. இன்றைக்கி கார்த்திகை விரதம், முருகப்பெருமானுடைய அனுக்கிரம் பெற்ற நாள். ராசிக்கு 11ஆம் இடத்துல குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 6, 9 கூடவும் கூட ராசிநாதன் இருக்கிறது அருமையாக இருக்கும். அடுத்து வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் உங்கள் ராசிநாதன் வளர்பிறை சந்திரனாக ராசியை நோக்கி வராரு. உங்கள் ராசியை நோக்கி வர நாள் தைப்பூசம் 11ஆம் தேதி, பிப்ரவரி 11, தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி உங்கள் ராசியில் தைப்பூசம் நடக்குது. அருமையான அமைப்பு, காண கிடைக்காத அபூர்வ நிகழ்வு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. ராசிக்கு 2 கூடையவன் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வையில் சிவராஜ யோகத்தில் இருக்கிறாரு. இது மிக சிறந்த அற்புத நிகழ்வாகும். இது மாதிரி நிகழ்வு ரேராக தான் நடக்கும். கடகத்தில் தான் தைப்பூசம் நடக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பார் மகரத்தில். ஆனால் அவர் குரு சம்மந்தப்பட்டு இருக்கிறது நல்ல அமைப்பு. கூடுதல் சிறப்பு என்னென்னா, அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் குருசாரம் தான் பெற்றிருக்கிறாரு. சரியா நேர்களே? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னோம்னா, சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறாரு. குரு சந்திரசாரத்தில் இருக்கிறாரு. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். உங்கள் ராசிக்கு 6, 9 கூடையவன் கடந்த 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு. ரோஹிணி 3ஆம் பாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சந்திரனுடைய சாரத்தில் தான் அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது சனி பகவானும் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனியாக இருக்கிற சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையுது. நல்லா இருக்குங்க. தைப்பூசத்துக்கு பின்னாடி நடக்கிற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தைப்பூசம் ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கோங்க. தைப்பூசத்துக்கு பின்னாடி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், குரு உச்சமாற நட்சத்திரம், அது குரு புஷ்டி யோகம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சனிக்கிழமை வருகிற பூச நட்சத்திரத்துக்கு மிக வலிமையானது. அன்றைக்கெல்லாம் கடகராசினியர்கள் ரொம்ப வழிபாடு பண்ணணும். நான் வீடியோ போடுறேன், அது ரேராக வரும். ஒவ்வொரு வருடமும் சனிக்கிழமை பூச நட்சத்திரம் வரும். கடந்த மாதம் கடந்த வருடம் வந்தது. நான் வீடியோ போட்டிருந்தேன் நான். சரியா நேர்களே? சனிக்கிழமை வருகிற பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை வருகிற உத்தர நட்சத்திரமும் ரொம்ப முக்கியமானது. பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது, உத்தர நட்சத்திரம் சூரியனுக்கு உரியது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில அமைப்புகள் நமக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுக்கும். அன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப மாற்றங்கள் கொடுக்கும். ராசி பலன்கள் வேறு நேர்களே. ராசி பலன்கள் ராசிக்கு போடுற பலன்கள், அடுத்து போய் ஜனன ஜாதகங்கள், கிரக நிலைகள், அமைப்புகள், தசாபதி பலன்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு இல்லாதவருக்கு இறைவன் தான் கடவுள், இறைவன் தான் எஜமான். கடவுள்னு சொல்லக்கூடாது, எஜமான். நமக்கு இல்லாத கொடுக்குறது அவர் தான் கொடுப்பார், இறைவன் தான். அந்த இறைவனை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு பண்ண வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த இறைவனோட சித்தி கிடைக்கும். சித்தி தான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் போய் கோயில் பண்ணுறாங்க, வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்க, நேர்த்திக்கடன் செய்கிறாங்க, நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பலன் கிடைக்குதா சார்னா இல்லை. ஆனால் நிறைய பேர் கிடைக்குது. சரியா? அது அந்த நேரங்காலம் பார்க்கணும். அதைத்தான் சூட்சமம்னு சொல்கிறாங்க. அதை பெரியவங்க வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நேரங்காலம்னு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. பஞ்சாங்கம் படைக்கப்பட்டதே அதுக்காகத்தான். ஒரு மனிதன் இறைவனை முறைப்படி வழிபடுறதுக்கு உள்ள ஒரு முறை தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் 5 விதமான அம்சம் இருக்குது. பஞ்ச அங்கம்: நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். இந்த 5ஐயும் பார்த்து செய்யணும். சரியா நேர்களே? இந்த யோகம் தான் சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகங்கிறோம். கரணங்கள் நிறையா இருக்குது. அதுபோக நாள், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும். நட்சத்திரம் 27 நட்சத்திரம், அசுபதியிலிருந்து ரேவதி வரைக்கும். அதில் உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம்: பூசம், ஆயில்யம், புனர்பூசம். ஓகே நேர்களே, இந்த தைப்பூச நாள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்தை ஒட்டி வருகிற நாட்கள் கிரக நிலையில் பார்த்தோம்னா சந்திரன் மிக அற்புதமாக இருக்கிறாரு. சந்திரன் உங்கள் ராசிநாதன் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. அந்த பலன்களை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போயே சில பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த தினத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன். அந்த விசேஷ தினத்துடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன். தைப்பூசம் அப்படின்னா முருகப்பெருமான் சக்தி கிட்ட வாள் வாங்கின நாள். வேல், வாள்னு சொல்லக்கூடாது, வேல். ஏன்னா அவருடைய ஆயுதம் வேல் தான். வெற்றிவேல், வீரவேல். அந்த வேலை வாங்கிட்டு சூரபத்மனை கொல்ல அவர் போனார். சரியா? சூரபத்மனை கொல்றதுக்கு வேல் வாங்கின சம்பவம் தான் தைப்பூசம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அறுபடை வீடில் இது மிகச்சிறப்பாக நடக்கும். அதில் முதல் படி திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் ஒரு அறுபடை வீடில் ஒன்றா இருந்தாலுமே முக்கிய ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அந்த முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னோம்னா, கடகராசிக்கு எப்படி அது காம்பன்சேஷன் ஆகுது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசியும் திருப்பரங்குன்றத்தையும் ஒரு மேட்ச் பண்ணணும்னா நல்ல அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. கடகராசி ராசிநாதன் சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு தடவை திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சந்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ சில பேருக்கு சந்திர தோஷம் இருக்கும், சந்திர தசாபுத்தி நடக்கும். சந்திர தோஷம்னா எப்படி சார் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் வந்து ராசியில் தோஷமாக இருந்திருப்பார், உங்கள் ராசியில் தான் இருப்பார், சனி பகவான் கூட சேர்ந்துருப்பார், இல்லை சனி பார்வையில் இருப்பார், இல்லை ராகு கூட சேர்ந்துருப்பார், இல்லைன்னா அமாவாசை சந்திரனாக இருப்பார், இல்லைனா கேது கூட சேர்ந்துருப்பார். இப்படியோ சந்திரன் வந்து பங்கப்பட்டிருப்பார், ஒளித்தன்மை இழந்து இருள் சந்திரனாக இருப்பார். அப்பேற்பட்ட சந்திரன் தோஷம் இருக்கிறவங்க வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். அங்கே சோமப்பார் கோயில்னு ஒன்று இருக்குது, அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். திருக்கூடல் மலைன்னு இருக்குது, திருப்பரங்குன்றத்துக்கு வெளியே தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் பின்னாடி இருக்குது, அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். திங்கக்கிழமை போகிறது சிறப்பு. இல்லைனா உங்கள் ஜனன நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம், அங்கே வந்து சிவன் கோயிலும் இருக்குது, அவர் வழிபட்டு வர்றது மிக முக்கியம். இது திருப்பரங்குன்றத்துக்குள்ள ஒரு சிறப்பு. முருகப்பெருமான் வீடு அறுபடை வீடில் ஒரு படம் இருந்தாலுமே சில முக்கியமான அம்சங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுபோக வந்து கடகராசிக்கு வந்து முருகப்பெருமான் ரொம்ப முக்கியமான கடவுள். ஏன்னா கடகத்துக்கு வந்து செவ்வாய் ராஜயோகாதிபதி, 5-10 கூடையவன், சரியா? அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. கடகராசியில் வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பெறணும், ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணுங்க, தொட்டது தொடங்கணும், சரியா? அது வந்து அதிர்ஷ்டங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம், இறைவனால் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அது இறைவன் பார்த்து தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடைக்காது. படிக்காதவங்க கூட மேதையாயிருவாங்க, சரியா? புத்தி உள்ள மனிதரெல்லாம் சொல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னமோ ஒரு பாட்டு சந்திரபாபு பாடுவார், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலிகள் அனைவரும் வெற்றி பெறுவதில்லை. இதுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த லக்குன்னு ஒன்று இருக்கும், அந்த லக்கு இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் பெரிய ஆளாக்கி விட்டுரும், ஒரு வெற்றியை கொடுத்துரும், சரியா? படித்த படிப்பு அனுபவம் இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் வந்து வேலை செஞ்சிருச்சுன்னா, படிப்பு அனுபவத்தை காட்டிலையும் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிருச்சுன்னா நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க. நிறைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நானும் நிறைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் செக் பண்ணுறேன். அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிற அந்த பஞ்சமஸ்தானம் ரொம்ப முக்கியம். ராசிக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னம்னா மனம், உடல். இப்போ நீங்கள் கடகராசியில் வந்து எந்த லக்கணத்திலாலும் பிறந்திருக்கலாம், எந்த நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கலாம், தசாபுத்தி எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் வளர்க்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகம் இருக்கும், சரியா? நேரில் இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடம் அந்த அளவுக்கு வலுக்கலை. ஏன்னா 5 கூடியவன் செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது, தைப்பூச வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், அந்த பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானா திருமண குளத்தில் இருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக இருக்கிற நாள் என்றைக்குன்னு பார்த்தோம்னா திருமண நாள் அன்றைக்கி தான். திருமண நாள் அன்றைக்கி ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க, மனப்பூர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருமணம் நல்லபடியாக இருந்தது, மனப்பூர்வமாக ஏற்றுட்டு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா மனப்பூர்வமாக இருப்பாங்க. சில பேர் திருமணம் அன்றைக்கி சங்கடப்படுறவனு இருக்கானுங்க, வேண்டாம் விஷயமாக வீட்டில் கட்டி வச்சுருவானுங்க. இவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பான், வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சுருப்பாங்க, அவன் மனசுக்குள்ளே 1008 பிரச்சனையில் இருப்பான். இப்படி இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. ஆனால் எபோ ஆவரேஜாக பார்த்தோம்னா அரேஞ்சு மேரேஜில் பார்த்தோம்னா திருமணம் அன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முக்கியமான நாள் திருமண நாள். மாலை சூடும் மணநாள், அது ஒரு மங்கையர் வாழ்வில் திருநாள், சரியா? மங்கையராக இருந்தாலும் சரி, ஆடவராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் முக்கியமான நாள் திருநாள். அதுக்கு தான் முகூர்த்தம் பார்க்குறாங்க. முகூர்த்தம் பார்த்து செய்கிற வேலை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து திருமணம் தான். அதுக்கடுத்து சாந்தி முகூர்த்தம் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க. ஒரு மனிதன் பிறந்ததுக்கு வந்து பேர் வைக்கிற அன்றைக்கி 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, அது ஒரு முகூர்த்தம் தான், புண்ணியஸ்தானம் பண்ணுறது அப்படிம்பாங்க. ஸோ ஒரு மனித வாழ்க்கையில் வந்து பேர் வைக்கிறது, திருமணம் அடைகிறது, சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான் வரும், சரியா? அந்த ஒரு தடவை வருது ஒரு நாள், அந்த ஒரு தடவை வர ஒரு நாள் வந்து திருநாளாக அமைய வேண்டும். அப்படி திருமணம் வந்து முக்கியமானது. அந்த திருமண குளத்தில் முருகப்பெருமான் இருக்கிறாரு, அங்கே போய் கேட்டால் உடனே எல்லாத்தையும் செய்வார். அவர் இன்னும் நல்ல மைண்டில் இருக்கிறாரு. அந்த சூரபத்மனை, அந்த அசுரனை கொண்டுட்டு தேவயானை வந்து கரம் பிடிக்கிறாரு. சூரபத்மனை கொண்டுட்டாலே அவருக்கு வந்து இந்திரன் மகளை கொடுக்கலாம்னு ஒரு இது இருக்குது, ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் சூரபத்மனை கொண்டுட்டவுடனே தேவாதி தேவர்கள் வந்து தேவனுடைய மகள் தேவயானையை அந்த தெய்வானையை வந்து கொடுக்குறாங்க, கொடுத்து அவரை வந்து திருமணம் பண்ணுறாங்க. அந்த திருமண வைபவம் வந்து திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடக்குது. திருப்பரங்குன்ற மலையே வந்து லிங்க வடிவமானது தான், சிவன் தான் இருக்கிறாரு. அந்த லிங்க வடிவமே பார்த்தாலும் மலையை பார்த்தாலே லிங்கமாக தான் இருக்கும், அப்படியே ஒரு பிளைனாக அப்படியே ஒரு கருவடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மலையே வந்து லிங்க வடிவமானது தான், சிவனுடைய மலை தான். குடவரை கோயில், சரியா? கோயில் உள்ள மூலஸ்தானமெல்லாம் உள்ளே போய் தான் குடஞ்சி தான் வச்சுருப்பாங்க. அதுபோக பஞ்சமூர்த்திகள் இருக்கிறாங்க, 30 கோடி தேவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க திருமணத்துக்கு. அதில் வந்து முக்கியமான வந்தது யார் சார்னா சிவன் வந்திருக்கிறாரு, சத்தியகீஸ்வரராக இருக்கிறாரு, சத்தியகிரீஸ்வரர். அடுத்து வந்து பவளக்கணவா பெருமாள் மகாலட்சுமியோட வந்திருக்கிறாரு. அடுத்து விஷ்ணு துர்க்கை, கற்பக வினையார், 5 தெய்வங்கள் இருக்கிறாங்க முருகப்பெருமானோட. ஸோ முருகப்பெருமானோடைய மூலஸ்தானத்துக்கு போனோம்னா 5 தெய்வங்களை பார்க்கலாம். இது வந்து எந்த படை வீடிலும் கிடையாது. மற்ற 6 படை வீடில் வந்து மற்ற 5 படை வீடுக்கு போனீங்களா முருகனுடைய ஸ்தலம், முருகனுடைய விக்கிரம் தான் இருக்கும். சில இதில் வள்ளி தேவானோட இருப்பார், பழமிரிச்சோதில் வள்ளி தேவானோட இருப்பார்.
திருச்செந்தூரில் தனியாக இருப்பார், பழனியிலும் தனியாக தான் இருப்பார். திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோடு சேர்ந்து இருப்பார் கருவறையில். இது ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். அங்கே போனீங்கன்னா மன நிறைவு இருக்கும், எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுக்கலாம். சிவன் கிழக்கு பக்கமாக இருப்பார், அவருக்கு எதுக்க வந்து பவளக்கனிவா பெருமாள் மேற்கு பக்கமாக இருப்பார். வடக்கு நோக்கி விஷ்ணு துர்க்கையும் விநாயகர் பெருமானும் இருப்பாங்க. இந்த அற்புத கண்கொள்ளா காட்சி வந்து திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே சாத்தியப்படும். திருமண கோலத்துக்கு தேவாதி தேவர்லாம் வந்திருக்கிறாங்க, நிறைய சூரிய சந்திரர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா கிரகங்களுமே அங்கே வந்திருக்குது. சரியா நேர்களே? அதனால் அந்த கிரகங்களுடைய அனுக்கிரம் பெற்ற ஸ்தலம் வந்து திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் கோயில். அதில் வந்து சந்திரனும் வந்திருக்கிறாரு, சூரிய சந்திரர்கள் வந்திருக்கிறாங்க. சந்திரன் கடகராசியோட ராசிநாதன், செவ்வாய்க்கு வேண்டிய கிரகம், சந்திரமங்கல யோகம். ஏன்னா சந்திரன் வந்து சயின்டிஸ்ட்டை பார்த்தோம்னா பூமியோட துணைக்கோள், அதுபோக பூமிக்கு அடுத்த கிரகம் செவ்வாய். ஸோ பூமிக்கும் சந்திரனுக்கும் வந்து பக்கத்தில் இருக்கிற கோள் வந்து செவ்வாய் தான். அதனால தான் முருகப்பெருமானோட தாக்கம் வந்து இந்த பூமியில் அதிகமாக இருக்குது. அறுபடை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நார்த்துலேயே வந்து முருகப்பெருமானை நல்லா கும்பிட்றாங்க, கார்த்திகேயன் அப்படிம்பாங்க. நம்ம தமிழில் முருகா அப்படிங்கிறோம். தமிழ்னாலே முருகன் தான். முருகா முருகான்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தாலே தமிழ் படித்த மாதிரி தான். நீங்கள் தமிழில் ஒன்றும் பண்டிதர் ஆகணும் அவசியமே இல்லை. இலக்கியம் படிக்கணும், இலக்கணம் படிக்கணும், அதெல்லாம் இல்லை. முருகான் சொல்லிட்டே உளமுருக மனமுருகி முருகான்னு சொன்னாலே தமிழ் முழுக்க உங்கள்கிட்ட வந்துடும். ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சரி நேர்களே, இப்போ கடகராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். அதுபோக வந்து திருமண ஸ்தலம் திருப்பரங்குன்றம் அப்படி சொல்கிறதுனால சுக்கிரன் அங்கே வராரு. ஏன்னா திருமணத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் தான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து திருமண உறவை குறிக்கிற கிரகம் சுக்கிரன் தான். அது சுக்கிர ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வீக்கானவங்க வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு வரலாம், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு வரலாம், தைப்பூசத்துக்கு வரலாம். தைப்பூசத்துக்கு வர முடியாதவங்க வந்து பங்குனி உத்தரத்துக்கு வரலாம். ஏன்னா பங்குனி உத்தரம் அன்றைக்கி தான் திருக்கல்யாணம் நடக்குது. பங்குனி உத்தரம் வந்து 11/4/2025. சரியா நேர்களே? திருக்கல்யாணம், முருகப்பெருமானுக்கும் தேவயானுக்கும் திருக்கல்யாணம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அதுவும் 11ஆம் தேதி தான் வருது. இந்த வருடம் ரெண்டுமே 11ஆம் தேதி தான் வருது. பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம், ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்தரம் திருக்கல்யாணம். நல்ல விசேஷமாகவே பார்க்கப்படுகிறது. எதுலேயும் ஒரு கோஇன்சிடென்ட் நடக்குதுங்க. நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது. நம்ம ஒன்று நல்லதை எடுத்து பேசணும்னா இறை அருள் வந்து அதை நல்ல விதமாக படுத்தும். இந்த பிரபஞ்சம் எப்போயுமே நம்மக்கிட்ட தயாராக இருக்குது. நீ நல்ல விஷயத்தை எடுத்து செய்ப்பா, அவங்க கூடயே வரேன்னு நினைக்கும் அந்த பிரபஞ்சம். நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. தேர்ந்தெடுப்போம், அதுக்கும் சில நேரங்கள் வரணும். சரியா? அதனால் நம்ம என்றைக்கும் உளமாற மனமாற இறைவனை நம்பிட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த பிரபஞ்சம் நம்ம நோக்கி வந்துடும், இரு கை கொண்டு நம்மளை அணைச்சிரும், நல்ல காரியமாக இருக்கும். சரியா நேர்களே? ஓகே, அதுக்குள்ளே போனோம்னா நிறைய பேசலாம். அமானுஷ்ய சக்தியெல்லாம் நிறையா இருக்குது. எந்த நிலையில் எப்படி போனோம்னா எந்தெந்த இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படும்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் அதுக்கு வேணால் கடகராசிக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, காரிய பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, புத்திர பாய்க்கத்துக்கு பிரச்சனை, தாய் தப்பனுக்கு உடம்புக்கு முடியல, உத்தியோகத்தில் வேலையாளரோட அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, கை நிறைய சம்பளம் வாங்குறேன் சார், நிம்மதியாக தூங்க முடியல, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. சரியா? சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அரசியலில் பெரிய ஆளாகமான பிரச்சனை. அது பிரச்சனை சொல்ல முடியாது, அடுத்த லெவல். எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கும். அது ஒரு மனிதன் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுங்க, அடுத்தடுத்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த கடைசி நேரம் படுத்து கிடக்கும் பார்த்தீங்களா, மரணம் படிக்கலை, அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுமே நினச்சி பார்ப்பான், நம்ம வாழ்க்கையில் எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு 15 வயசுக்கு மேலே உள்ள ஞாபகங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு 5 வயசில் நடந்தாலும் ஞாபகம் இருக்கும். அது ஞாபக சக்தியை பொறுத்து. சரியா? ஞாபக சக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து புதனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு 5 வயசில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் தெரியும். சில பேருக்கு ரொம்ப அரிதாகவும் தெரியும். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்து எப்படி ஒரு அறிவு சார்ந்த மனிதனாக இருந்தாரோ, கொஞ்சம் வயசுலேயே நிறைய சாதனைகள் படைத்தாரோ, அது மாதிரி சில பேருக்கு வந்து கொஞ்சம் வயசுலேருந்தே ஒரு அருமுறை சாதனை பண்ணிடுவாங்க. அதுக்கு சந்திரன் புதனும் நல்லா இருக்கணும். ஓகே, நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம். அந்த ஒரு மனிதன் இறுதி காலத்தில் வந்து யோசிப்பான், நம்ம வாழ்க்கையில் எப்படி கடந்து வந்திருக்கிறோம், என்னென்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம இந்த பூமியில் பிறந்ததுனால என்ன காரியம் செஞ்சுருக்கிறோம், வாட் ஆர் த மெரிட்ஸ், வாட் ஆர் த டிமெரிட்ஸ், நல்ல காரியம் என்ன, கெட்ட காரியம் என்ன, நம்மளால் பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதை பண்ணும்போது அதில் வந்து பலன்கள் தான் அதிகமாக இருக்கணும். பலன்கள் அதிகமாகி அவன் மனநிறைவோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கர்மாலாம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு அவன் மனநிறைவோடு இருந்தான்னா கர்மாலாம் குறைஞ்சிரும். எந்த ஒரு மனிதனும் வந்து பாவக்காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாவக்காரியம் பண்ணியிருப்போம், ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது, புலன் அறுப்படையில் நடந்திருக்கு, உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டேன், ஏதோ தவறு பண்ணிட்டேன், ஆனால் அதுக்காக நான் வந்து நிறைய நாள் வந்து வருத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிலாம் ஒரு மனிதன்கள் நினைக்கும்போது அந்த செய்த பாவங்கள்லாம் குறைஞ்சிரும். ஸோ அந்த இறுதி காலத்தில் வந்து அவன் நினச்சி பார்க்கும்போது அந்த செயல்பாடுகள்லாம் நல்லபடியாக இருக்கணும். அதுக்காக தான் என்னென்னா, இதுதான் போதுன்னு நம்ம இருந்துடக்கூடாது, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். அது நல்வழியில் போகணும், அதுதான் பெரிய விஷயம். நல்ல காரியங்களை செஞ்சுட்டு நல்ல வழியில் போகணும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க, நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க, செல்வந்தராக இருக்கிறாங்க,
சொசைட்டியில் இருக்க பெரிய மனுஷனாக இருக்கிறாங்க, சார் நான் அரசியலில் என்ன ஜெயிப்பேனா, அரசியல் எனக்கு கை கொடுக்குமா, அடுத்து போகலாமா அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன், வெளிநாட்டில் போய் லிங்க் பண்ணலாமா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி கேட்பாங்க. சில பேர் சார் ஃபாரினில் இருக்கிறேன், இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, எனக்கு அது நல்லபடியாக வருமா, இப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஒரு மனிதன் எப்போயுமே அடுத்த லெவலுக்கு போகணும். எவ்வளோ தான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலுமே அதை சரி கட்டிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நேர்களுக்கு நான் ஒரு தன்னம்பிக்கையாக சொல்கிறேன். தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க தயவுசெய்து. ஆயிருந்தால் நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்த்தாலும் சரி, இறை பட்டில் இருந்தாலும் சரி, மதப்பட்டில் இருந்தாலும் சரி, எந்த பட்டில் இருந்தாலுமே வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இப்போயே நம்ம நினைக்கணும். சரியா நேரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோல்டன் ஹவர்ஸ். நமக்கு காலம் போனால் வராது, போனால் வர்றது 2 தான், 3 வரும். போனால் வர்றது 3 இருக்குது. உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது, அது மாதிரி நேரம் போனாலும் வராது. இந்த 3 போயிட்டால் வரவே வராது வாழ்நாளில். ஓகே, இப்போ நம்ம எங்கே வருவோம்? முருகப்பெருமானுக்கு வருவோம். முருகப்பெருமான் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக வராரு. விருச்சிகத்துக்கும் மேசத்துக்கும் 2மே அவரோட வீடு தான். ஸோ கடகராசிக்கு வந்து முருகப்பெருமான் வந்து எப்படி அருள் பாலிக்கிறாரு அப்படின்னா சுக்கிர வடியிலும் வராரு. திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு கடகராசியில் திருப்பரங்குன்றத்துக்கு போனால் திருமணம் மலை நடக்கும். ஏற்கனவே திருமண ஸ்தலம். அதனால் திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாகி பிரச்சனை இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வரலாம். கூடுதலாக சுக்கிரன் கெட்டு போனவர்கள், கடகராசிக்கு சுக்கிரன் வந்து 4, 11 குடையவர், சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறவர் அவர் தான். வீடு மனை வண்டி வாகனத்தை கொடுக்குறவர் அவர் தான். குடும்பத்தில் பிரச்சனை சார், அம்மாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு எனக்கும் பிரச்சனை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, எனக்கு நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன் ஒரே நஷ்டமாக இருக்குது, அடிக்கு வர வண்டி ரிப்பேராக போயிடுது, வீட்டில் கால்நடைகள் பிரச்சனை, மாடு ஆடு கோழிக்கு ஆக மாட்டேக்கு, இல்லைனா நான் அந்த பண்ணை தொழில் வச்சுருக்கேன் அதில் பிரச்சனை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், வீடு கட்டி வைக்கிறேன், வீட்டில் என்னால் இருக்க முடியல, வீடு மாறிக்கிட்டே இருக்கிறேன், இப்படி நிறைய பேர் பிரச்சனையில் இருப்பாங்க. என்னால் ஒரு வீட்டில் இருக்க முடியல, வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனையாக இருக்குது, குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் சுகம் இல்லை, இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் வீக்காக இருப்பார். அவங்களும் இங்கே போயிட்டு வரலாம். சரியா? ரைட்டு. அடுத்து வந்து 11 குடைவன், லாபஸ்தானாதிபதி. லாபம் வேணுங்க. ஒரு மனிதன் பிறந்தானா லாபம் இருக்கணும். லாபம்னா என்ன சார் அப்படின்னா பணம் சம்பாதிக்க தான் லாபம் கிடையாது, மற்ற விஷயத்தில் லாபம் இருக்குது. ஒரு படிக்கிற பையன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டானா அது அவனுக்கு லாபம். படிப்புக்கேற்ற வேலை கிடச்சிருச்சுன்னா அந்த லாபம். வேலைக்கேற்ற அந்த ஊதியம் உயர்வு இருந்துச்சுன்னா அது ஒரு லாபம். ஸோ லாபங்கிறது பல வகையில் இருக்குது. அந்த லாபம் ஒரு மனிதனுக்கு ஒரு மறுபடி கிடக்கணும்னா கடகராசிக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சில பேருக்கு இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, நான் படித்த படிப்பு ஒன்று சார், பார்க்குற வேலை ஒன்று சார், சம்மந்தமெல்லாம் பார்த்துட்ருக்கிறேன், ஒன்றும் தெரியாதவங்க எனக்கு ஓனராக இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நான் மல்லு கட்டிகிட்டு இருக்கிறேன், அவனை புரிய வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது, இப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சுக்கிரன் கட்டு போயிருப்பார். அவங்களும் இந்த சலசத்துக்கு வரலாம். சரியா? இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வந்து முருகப்பெருமானை வேண்டலாம். இப்படி நிறைய இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, மூத்த சகோதரனுக்கும் எனக்கு சண்டை, பங்காளி பிரச்சனை, அங்காளி பிரச்சனை, சொத்து புத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களும் வரலாம். சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு கிரகத்துக்கு வந்து ஆதிபத்திய விசேஷத்தும் காரகத்தையும் வந்து நம்ம வகைப்படுத்திக்கிட்டே போகலாம். சரியா? இதுதான் சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா நேர்களே? பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க கடகராசியில் கோடிக்கணக்கில். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை. இதில் ஆண்பால் பெண்பால், வயது ஒரு 20 வயசுலேருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு 1008 பிரச்சனை. 1008 பிரச்சனைக்குமே வந்து தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னா பொது வழியில் சொல்ல முடியாது. சரியா? இதில் சில மாற்றங்களும் இருக்குது. இருந்த போதிலும் நான் வந்து சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிட ரீதியாகவும் சொல்கிறேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறேன். ஏன்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள், 2 பிரிக்க முடியாது. ஏன்னா கிரக நிலைகள் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவை, இறைவனால் படைக்கப்பட்டவை. அது நம்பினா தான் நடராஜன். சரியா? நான் சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் பார்க்கலாம். நானும் ஜோதிடத்தை சயின்ஸ் ரீதியாக பார்க்குறவன் தான். ஜோதிடம் வந்து அறிவியல் அண்டு மேக்ஸ் இந்த சமன்பாடு பண்ணும்போது, ஆனால் தெய்வ வழிபாடு இல்லாமல் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா கிரக நிலைகள், கிரக பலன்கள், இதுக்கு ஒரு ரெமெடி வேணுமா சார்னா கண்டிப்பாக அது வந்து தெய்வ வழிபாடு தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாடு பண்ணி அதை வந்து காம்பன்சேஷன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சரியா? அந்த பாவ புண்ணியங்களை ஒன்றும் செய்ய முடியாது, பட் அது ஒரு தாக்கத்தை குறைக்கலாம். மழை பெய்யும் போது கொடையை எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன, அந்த கொடையை எடுத்துகிட்டு போகிறவர் நனையாமல் போயிட்டு வந்துடுவார். அதுக்காக மழை நிற்க போகிறது கிடையாது, மற்றவங்க யாரும் நனையாமல் இருக்க போகிறது கிடையாது. பட் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில சேஃப்டி இருக்கும். அந்த சேஃப்டி தான் வந்து இறை வழிபாடு. தன்னையை வந்து தற்காத்து கொள்ளலாம். அதுபோக இறை வழிபாடில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு ஒரு அகச்சுத்தி கிடைக்கும், புறச்சுத்தியும் கிடைக்கும். நல்லா இருப்போம், ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கும், நல்லபடியாக இருப்போம். சரியா? அந்த நேர்மறை சிந்தனையிலே வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்திடும். இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் வந்து அகச்சுத்தியோட நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறான்னா அப்போ அவனுக்கு கிரகங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாது. சரியா நேர்களை? பர்டிகுலராக சனி பகவான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டார். ஏன்னா சனி பகவான் வந்து என்றைக்குமே நேர்மை அற்றவங்கிட்ட தான் ரொம்ப இது பண்ணுவார். ஒரு மனிதன் நேர்மையோடு இருக்கிறான், உழைத்து வாழ முடியும்னு நினைக்கிறான், பிறரை எய்த்து வாழக்கூடாது, உழைத்து தான் வாழணும், நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட வந்து சனி பகவானுடைய கெடு பார்வை இருக்காது, கெடு தாக்குதல் இருக்காது. இப்போ கடகராசியிலே அஷ்டம சனியில் நிறைய பேர் நல்லா இருந்திருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து சனி பகவான் ஜனன ஜாதகம் நல்லா இருந்திருப்பார். அவங்க நேச்சராகவும் நல்லா இருந்திருப்பாங்க. நேர்மையோடு இருப்பாங்க, உழைத்து வாழுவாங்க, யாருக்கும் கிடைஞ்சல் செய்ய மாட்டாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் அஷ்டமச்சனி தாக்கம் இருக்காது. ஆமாம் சார், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கலை சார் அப்படி சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன். சரியா நேர்களே, என்னையும் நானே ஃபீல் பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் அதை வந்து உணர்றேன். சரியா, நான் மகர ராசி தான், நானும் 7 சனியில் தான் இருக்கிறேன். உத்திராட நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டிருச்சு. இருந்த போதிலும் நானும் சில விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். என்றைக்குமே வந்து தன்னை உணர்ந்தவன் தான் பிறரை உணர முடியும். அது என்றைக்குமே உண்டு. அது ஜோதிடருக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே உணர வேண்டும். தன்னை உணர்ந்தால் தான் பிறருக்கு நம்ம நல்லது செய்ய முடியும், நல்லதை கெட்டதாக செய்ய முடியும், உணரணும். சரியா நேர்களே, அதுபோல தான் நம்ம வந்து ஒரு இறை வழிபாடுக்குன்னு போயிட்டோம்னா நம்ம வந்து நேர்மறையாக இருப்போம், நமக்கு சில சக்திகள் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அப்படியே பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் பஞ்சபூதங்கள் ஒரு அம்சமாக இருக்குது. பஞ்ச தெய்வங்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. பஞ்ச தெய்வங்களுடைய அனுக்கிரம் பெறலாம். கிரிவலம் வந்து முக்கியமானது. திருவண்ணாமலைக்கு அடுத்து கிரிவலம் வர இடம் வந்து திருப்பரங்குன்றம் தான். ஏன்னா சிவனுடைய அம்சமாக இருக்குது. கிரிவலம் வரலாம். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருது ஒரு முக்கியமான வழிபாடாக பார்க்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு கூட வரலாம். தைப்பூசத்துக்கு வர முடியாதவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு வரலாம். ஆனால் தைப்பூசமும் பௌர்ணமி ஒன்றா தான் வரும். அடுத்த பௌர்ணமி கூட வரலாம். நமக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி கூட பௌர்ணமி அன்னைக்கு கூட கிரிவலம் வரலாம். அடுத்து வந்து சந்திரனுடைய அணுக்கரம் இருக்குது. அதனை ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கே வந்து ஒரு ஏற்கனவே 1968 அந்த காலத்தில் ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள்னு அவருடைய சமாதி இருக்குது. அவர் பேர் சோமப்ப சாமிகள். சோமனாலே சந்திரன் தான். ஸோ சந்திரன் சம்மந்தப்பட்டவர்கள், சந்திரன் பிரச்சனை தோஷம் அடைந்தவர்கள் அங்கே வந்து வழிபாடு பண்ணலாம். ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். ஸோ நவகிரகங்களில் 3 கிரகங்களுக்கு வந்து அது உகந்த ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் முருகப்பெருமான், சுக்கிரன் மகாலட்சுமி வந்து இங்கே விஷ்ணு துர்க்கையாகவே காட்சி அளிக்கிறார். அடுத்து வந்து அந்த சந்திரன் ஸ்தலம் சோமப்ப சுவாமி கோயில், இதெல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. ஓகே நேர்களே, அடுத்து வந்து மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் இருக்கிறாரு. ஒவ்வொரு கோயிலுமே வந்து ஒரு முனிவர்கள் வந்து உருவாக்குவாங்க, சித்தர்கள் உருவாக்குவாங்க. திருப்பரங்குன்றம் மலை கோயிலை உருவாக்குனவர் ஒரு மச்சமுனி வந்து அங்கே வந்து இருக்கிறாரு. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு ஐதீகம். மீன் வடிவத்தில் இருக்கிறார். மச்சம்னாலே மீன் தான். அவர் வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சுனையில் மீனாக இன்னும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம். நம்ம அங்கே போய் காசி விஸ்வநாதர் கும்பிட்டு அந்த சுனையில் புரிய போட்டு வரலாம். மீனுக்கு இறைய போட்டு வந்தோம்னா அது ஒரு புண்ணியமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் இப்படி பல அருமை பெருமைகளுக்கு உகந்த இடமாக திருப்பரங்குன்றம் மலை ஆண்டாண்டு காலமாக இருக்குது. சங்க காலத்திலே இருக்குது. சரியா, சங்க காலத்திலே இருக்குது. இதை பற்றி சங்க காலத்தில் போனோம்னா நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. நிறைய நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு போனவர்கள்லாம் நிறையா பாடியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடியிருக்கிறாங்க. இது ஒரு குடவரை கோயில். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மலையை குடைஞ்சி தான் உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அதுபோக வந்து மலைக்கு பின்னாடி தென்பரங்குன்றம், அதாவது முருகன் வந்து பின்னாடி தான் இருந்திருக்கிறார். ஊமையாண்டார் கோயில்னு பேர். அங்கே இருந்தவர் தான் இப்போ திரும்பி வந்திருக்கிறாரு. பிற்கால பாண்டியர்கள் வந்து அதை எடுத்து வச்சுருக்கிறாங்க. முற்கால பாண்டியர் காலத்திலுமே இது இருந்திருக்கு. சரியா நேர்களே. ஸோ பாண்டிய மன்னர் காலத்துக்கு முன்னாடியே சங்க காலத்திலே வந்து இது ரொம்ப ஒரு புரட்சி பெற்ற இடமா இருக்குது. தேவாரம்பாளையத்தில் வந்து திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்கெல்லாம் வந்து இங்கே வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு அரும்பெரும் ஸ்தலம். சரியா நேர்களே. பாண்டிய நாடு மதுரையில் 14 திருத்தங்களில் இது வந்து ஒரு முக்கியமான திருத்தலமாக பார்க்கப்படுறது. குடவரை கோயிலாக இருக்குது. பாண்டிய நாட்டிலே வந்து 14 திருத்தலம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான முதற்படை வீடாக திருப்பரங்குன்றம் பார்க்கப்படுகிறது. ரொம்ப இதாகவும் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே. திருமுருக ஆற்றுப்படையில் வந்து நக்கீரர் இதை பற்றி பெருசாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான தகவலாகவே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுபோக இங்கே சமணர்கள் மலையும் இருக்குது, சமணர்களுடைய படுக்கையும் இருக்குது. இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம், அருமை பெறலை சொல்லிட்டு போகலாம். அதுபோக வந்து அகநானூரில் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சங்க நூல்கள் திருமுருக ஆற்றுப்படை, பரிபாடல், அகநானூறு, கலித்தொகை, மதுரை காஞ்சி இதிலெல்லாம் வந்து திருப்பரங்குன்றம் மலையை பற்றி வெகுவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப புராதான கோயில். முற்கால பாண்டியர்கள்லாம் இங்கே வந்து கோயிலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி வந்த பாண்டியர்களும் நாயக்கரும் திருமலை நாயக்கர்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க, புனரமைப்பு பண்ணி கோயிலை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நேர்களே, இந்த கோயிலுக்கு வந்து தைப்பூச திருநாளை ஒட்டி நீங்கள் வந்தீங்கன்னா மிக விசேஷம். வர முடியாதவர்கள் பங்குனி உத்திரத்துக்கு வாங்க. கடகராசிக்கு வந்து இது ஒரு அற்புதமாக வரப்பிரசமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடு சந்திர சுக்கிர செவ்வாய் வழிபாடு இந்த ஸ்தலத்தில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் உங்கள் ராசிநாதன் வந்து இப்போ அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் தேதி 8ஆம் தேதி பிப்ரவரி 6 to 8 வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 3 நாளாக வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிப்ரவரி 6, 7, 8
3 நாட்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா இருக்கும், அதிர்ஷ்ட தினமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பன் வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், இறை வழிபாடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ வந்து சந்திரன் கூட சந்திரன் செவ்வாய் இணைவு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார். சந்திரமங்கல யோகம் விரயம் இருந்திருக்கு, உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சந்திரன் வந்து ராசிக்கு 12ஆம் செவ்வாய் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும், தொழிலில் சில இடையூறுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் அடுத்து வருகிற 2 நாட்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். சந்திரமங்கல யோகம் பரிபூர்ணமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவர்கள் நல்லா இருக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் உயர் அதிகாரம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சுபத்துவம் அடைவார். சந்திரமங்கல யோகம் நல்ல விதமாக இருக்குது. அடுத்து ராசிக்கு வந்துடுவார். 10, 11, 12 பிப்ரவரி 10, 11, 12 ராசியில் இருப்பார். 11ஆம் தேதி தைப்பூசம் மிக அற்புதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மனைவி உறவு, கூட்டுத் தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நெகோசியேஷன், நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 கூடிய சூரியனை சந்திக்கிறது மிகச்சிறப்பு தான். குடும்பத்தில் அப்பாவுடைய கை ஓங்கியிருக்கும், நல்லா இருக்கும். காசு பணமாக இருப்பீங்க, காசு பணம் கையில் இருக்கும், ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, குடும்ப கௌரவம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்படி அளப்பரிய பலன்களை சந்திரன் வந்து அடுத்தடுத்து பண்ணுறாரு. அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சியாக போகிறாரு. ஆல்ரெடி போயிட்டார், சரியா. அவர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 4ஆம் தேதி போகிறாரு. திருக்கணிதம் பற்றி 10ஆம் தேதி போகிறாரு. ஸோ புதன் போன மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே புதன் 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அருமையான அமைப்புங்க. கன்னிராசியின் கொடி பறக்குது, சரியா. கன்னிராசியில் கடகராசியின் கை ஓங்குது, கொடி பறக்குது, எல்லா வித தோஷமும் அகருது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சுபகரகம் சேர்றாரு. புதன் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் புதனும் சனி இணைந்து இருக்குது, நல்ல அமைப்பு தான். சனி பகவானை வந்து ஒரு சுபத்துவப்படுத்துவார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் காசு பணம் புழங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். அதுபோல் கூடுதலாக வந்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சரியா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தவங்க, தொழிலில் ஒரு பின்னடைவை சந்தித்தவங்க, தொழிலில் வந்து ஒரு மந்த நிலையில் இருந்தவங்களுக்குலாம் இன்னுமே சரியாக போயிடும். ஏன்னா சனி கூட சேர்கிற புதன் வந்து சனி பவனை சுபத்துவமாக்குவார். ஸோ சனி பார்வை கெடுபார்வை குறைஞ்சி நல்ல விதமாக இருக்கும். ஸோ அந்த மந்த நிலை தேக்க நிலையெல்லாம் மாறி வேகமாகிடுவீங்க, சுறுசுறுப்பாகிடுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் ஏற்றமானதுனால நல்ல வியாபாரம் போகும். அதில் பொருள்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கும். அதனால் பணம் பல வகையில் பெருகும். அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேரும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா, தன குடும்பஸ்தானம் பார்க்கறதுனால கண்டிப்பாக வியாபாரம் மூலியமாகவோ தொழில் மூலியமாகவோ பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், சரியா. அருமையான அமைப்புங்க, சிறப்பாக இருக்குது. இப்படி தான் ஜோதிடத்தை பார்க்கணும். ஜோதிடம்ங்கிறது வந்து கிரக நிலையில் வச்சு கிரியேட் பண்ணுறது தான் பலன்கள், சரியா. கிரக நிலைகள், அதோடைய நகர்வுகள், சேர்க்கைகள், பார்வைகள், இதை வச்சு அப்படியே பலன் சொல்லிகிட்டே பலனும் வந்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்கு ஒரு நம்மளுக்கு சொல்லிட்டே போகலாம். ஓகே, இதில் நான் ஒரு 3 விதமாக சொல்லியிருக்கிறேன். கடகராசிக்கு 8% கிரக நிலையில் சொல்லியிருக்கிறேன். தைப்பூசத்தை பற்றியும் பேசியிருக்கிறேன். தைப்பூசத்தை விட்டு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அருபபுரமைகளும் சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்தல வரலாறையும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பற்றி நிறைய சொல்லலாம். இருந்தபோதிலும் நம்ம ஜோதிட பலன்கள் அப்படின்னு இதையும் சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் வந்து ஒரு 3 விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்க. ஜோதிடருக்கு வந்து ஜோதிடம் இறைவன் அருளால் நல்லபடியாக தெரியணும். அப்பப்போ உள்ள கிரக நிலைகளை அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அதுபோக ஆன்மீக அறிவும் இருக்கணும். ஆன்மீக அறிவு இல்லாத ஜோதிடர் வந்து பெருசாக சோபிக்க முடியாது. இறையருள் இருக்கணும். இறையருள் இருக்கும்போதே ஆன்மீக பற்று வந்துடும். அதுபோக வந்து ஜோதிடர் வந்து மருத்துவ குணமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மருத்துவமும் ஜோதிடருக்கு தெரியணும். தெரியலைன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா. அதுதான் ஜோதிடர். அந்த காலத்தில் ஒரு ஊரில் வந்து ஜோதிடர் இருக்கிறாருன்னா மருத்துவம் அவர் தான் சொல்வார். எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். சில வழிமுறைகளை சொல்வார், சில பத்தியத்தை சொல்வார். இதெல்லாம் வந்து ஜோதிடர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி நேர்களே, ட்ரைனிங் பண்ணணும். ஒரு ஜோதிடராக இருந்தார்னா அவருக்கு ஒரு பன்முகத்தன்மைகள் இருக்கணும். நல்லா பேசணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். வெகுஜன தொடர்பில் யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். இப்போ எனக்குலாம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க, நான் சொல்லுவேன். அதுபோக எனக்கு வர ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாஃப்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு மற்ற வேலை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க. நான் தான் அட்டன் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து நானே கூப்பிடுவேன். சில பேர் வந்து சில இதை கேட்பாங்க. சில பேர் ஜாதகத்தை பற்றி கேட்பாங்க. சில பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன விசேஷம் கேட்பாங்க. சில பேர் வந்து பொதுவாக சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. சார் இந்த நாள் எப்படி, அந்த நாள் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அந்நேரம் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக உடனே பதில் சொல்லுவேன். கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு அதுக்குண்டான பதிலை உடனே அனுப்பிடுவேன். நிறைய நேரில் எனக்கு அப்படி ஷேர் பண்ணுறாங்க. கடந்த வசந்த பஞ்சமி கூட நிறைய நேரில் வீட்டில் கும்பிட்டதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வசந்த பஞ்சமிக்கு நீ வீடியோ போட்டிருந்தேன் போன பிப்ரவரி 2ஆம் தேதி.
அன்றைக்கி வந்து வீட்டில் அவங்க வந்து அந்த கலைமகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இமேஜெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, பிரச்சனைலாம் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சொல்கிறத கேட்டு நிறைய நேரில் அதை வழிபடுறாங்கன்னு. அது பதிலாக செய்கிறாங்க. நிறைய பேர் சில சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு அதை வந்து தீர்த்து வைக்கிறேன். ஏதோ இறைவன் எனக்கு கொடுத்த அருள்படி சில ஐடியா கொடுக்குறேன். ஓகே நேரில் அதெல்லாம் என்னோடய தொண்டு. நான் வந்து உங்களுக்காக தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து பல வகையிலும் தொண்டு பண்ணணும். நீங்கள் நல்வழிப்பட வேண்டும். கடகராசியில் இருக்கிறவங்க நல்வழிப்பட வேண்டும். நல்லது நடக்கணும். சரியா நேர்களே? அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சந்திரன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. பொதுவாகவே தைப்பூசத்தை முன்னிட்டு உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் வந்து சுபத்துவமாகுது. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் நல்லாயிருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். நாள்பட்ட வேதத்தில் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிறவங்க. அதுபோக வந்து தாய்மாமன் உறவில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 7ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 8ஆம் இடம் தூரதேசத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அது வேறு புதன் போய் சேர்ந்துட்டார். தூரதேசத்துக்கு வேலைக்கு போனவங்க நல்லா இருப்பாங்க. குறிப்பாக தூரதேசத்தில் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் போனவங்களுக்கு நல்லபடியாக இருக்கப்படுகிறது. சனி பகவான் ஒரு ஆயில் கிரகம், என்ன சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர். ஸோ கல்ஃப் கண்ட்ரி தான் இன்றைக்கி வந்து வளைகுடா பகுதியில் என்ன எடுக்கிறாங்க. ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போனவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. அது பர்டிகுலராக கல்ஃப் கண்ட்ரியில் சிஸ்டர் ரிலேட்டடாக வேலைக்கு போனவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கல்ஃப் கண்ட்ரியில் சிஸ்டர் ரிலேட்டடாலாம் கூப்பிட மாட்டாங்க. ஃபீல்டு ஒர்க்கு தான் கூப்பிடுவாங்க. ஃபோர்மன் வேலைக்கு தான் கூப்பிடுவாங்க. இந்தியாவிலேருந்து போகிற இன்ஜினியர் எல்லாமே அங்கே ஃபோர்மன் தான். நான் போய் அங்கே இன்ஜினியரும் இருக்க முடியாது. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் அது வந்து நம்மளை வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கு தான் போடுவாங்க. ஏதோ ஒரு 104 பேர் 5 பேர் தான் சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்ப்பாங்க. மற்ற கண்ட்ரிக்கு போகும்போது சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கெலாம் போகிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஓகே, வாட் எவர் மேபி இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரி நேரில் அடுத்து சந்திரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். நல்ல விசேஷம் தான். புதனையும் சனியும் பார்க்குவார். சூப்பர், அருமையான அமைப்பு. புதன் சனியை பார்க்கும்போது நல்லா இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க, மந்திர தந்திரமாக இருப்பீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 13 டு பிப்ரவரி 15ஆம் தேதி நல்ல ஒரு காலமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் வீட்டிலே உட்காந்துருப்பார். சரியா? தனக்கு பிடித்த வீட்டில் இருப்பார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு வருவார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் கோச்சாரத்தில். 15 டு 17 பிப்ரவரி 15 டு 17 கேது கூட சேர்ந்தாலும் குரு பார்வையில் இருப்பார். கொஞ்சம் கிரகணமானாலுமே குரு பார்வைக்கு வருது. நல்ல அமைப்பு தான். நல்லாயிருக்கும். ஆள் நல்ல தைரிய காரியமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். இளைய சகோதர ஏற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்து அண்டாயிரம் கூட நல்லா பழகுவீங்க. இப்படி சில பழங்கள்லாம் கொடுப்பாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். ஓரளவு வந்து ஸ்தான பலம். அங்கே வந்து துலாமில் வந்து நல்ல நிலைமை தான் இருப்பார். வீடு கொடுத்தவனு உச்சமாக இருக்கிறான். இதுதான் பாயிண்ட்டு. வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு தான். ஸோ 4ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்காரதுனால தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள், தாய்மாமன், தாய் கூட பிறந்த சித்தி பெரியம்மா இவங்களோட உறவு நல்லபடியாக இருக்கும். அவங்க விஷயத்தில் நீங்கள் சில காரியங்கள் எடுத்திங்கன்னா நல்ல விதமாக போகும். வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துலாம் ஒரு காற்று ராசியாக இருந்தாலுமே அந்த ராசிநாதன் சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். அவர் மீனம் என்ற நீர் ராசியில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் வந்து நீர் கிரகம் தான். அரிசிக்கு உரியவர், நெல்லுக்கு உரியவர். அதனால் விவசாயத்தில் நெல் போடுறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? நெல், கரும்பு போடுறவங்களுக்கு, நன்சை பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போவார். நல்ல அமைப்பு தான். விருச்சிகத்தில் நீசம் அடைஞ்சாலுமே குரு பார்வைக்கு வருவார். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதுக்கு 7ஆம் இடத்துக்கு போய் தேய்பிரை சந்திரனை போயிடுவார். தேய்பிரை சந்திரனை போகும்போது அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு மேலே உள்ள கிரக நிலைகளுக்கு உங்களை அப்படி அப்டேட் பண்ணுறேன். பொதுவாக கோச்சார பலன்களை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்குள்ளே சொல்கிற நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறேன். பிப்ரவரி 6லேருந்து 22 கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாள் கொடுத்துருக்குறேன். இப்படி தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா ஒட்டுமொத்தமாக திணிக்கிறது வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது. அது சொல்லிட்டு போகிறது, கூட்டத்தில் கோயந்தா போகிறது. எங்காத்துக்காரரும் கோர்ட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படி சொல்லிட்டு போகிறது தான் அது. ஆனால் அது ஜோதிடம் இல்லை. ஜோதிடத்தை வந்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி பேஸ்கெட் பால் விளையாடும்போது அந்த பாலை தட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பால் தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா இதாயிரும். யார் கையில் இருந்தாலும் சரி அந்த பாலை தட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அதை வந்து டார்கெட் போடுறது வேறு. ஆனால் பாலை வந்து விடக்கூடாது, தட்டிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஜோதிடத்தை வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜோதிடர். அவர் தான் ஜோதிடர். சரியா நேர்களே? ஓகே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். கிரக நிலைகள் இப்போதைக்கு செவ்வாய் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறாரு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். கோயிலுக்கு போகிறவங்க போங்க. அறுபடை ஸ்தலத்துக்கு எந்த படைக்கு வேணாலும் போங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் போங்க. அந்த முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு கும்பிடுங்க. இமேஜ் நிறையா இருக்குது. அவரோட நாமத்தை சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை வருது. காலையில் தைப்பூச தண்ணி காலையில் வீட்டிலே கும்பிடலாம். எங்கேயும் போக முடியல சார், எனக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டிலே கும்பிடுங்க. அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. கடந்த ஆட்சியில் உள்ள கவர்மெண்ட் வந்து அதுக்கு லீவ் விட்டுருக்குது. அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா முக்கியமான திருநாளுக்கு லீவ் விடுறது முக்கியமான விசேஷம். தைப்பூசத்தன்னைக்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம்னா எல்லோரும் வீட்டில் தான் இருக்கலாம் மெஜாரிட்டியாக. தனியார் வேலைக்கு போகிறவங்க காலையிலே சாமியை கும்பிட்டு போயிருங்க முருகப்பெருமானை. காலையில் டைம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 7-8 மணிலேருந்து டைம் இருக்குது. நல்ல உரை வருது. 8 to 11 சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை. ஸோ இந்த உரையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம்.
முருகப்பெருமான் படத்தை வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் படத்தை தனியாக எடுத்து வைக்காதீங்க. கூட விநாயகர் இருக்கட்டும், மகாலட்சுமி இருக்கட்டும். சரியா? முருகப்பெருமான், மகாலட்சுமி, விநாயகர் படத்தை முக்கியமாக இருக்கணும். எந்த ஒரு வீட்டில் பூஜை நடந்தாலுமே, எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அங்கே வந்து மகாலட்சுமியும் விநாயகரும் இருக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். மற்ற தெய்வங்கள் இருந்துச்சுன்னா நல்லது தான், கூட குறைய இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தையும் வணங்குங்க. இருக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, விநாயகர் இருக்கணும். முருகப்பெருமான் படத்தை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வைங்க, பூச்சி விடுங்க. அவருக்கு வந்து செவ்வரளி பூ வைக்கலாம், ரொம்ப முக்கியமான பிடிச்சி செவ்வரளி பூ வைங்க. துவரம்பருப்பில் சாதம் செஞ்சு வைங்க, சாம்பார் சாதம் வைக்கலாம். இல்லைனா அப்படியெல்லாம் முடியல சார் அப்படின்னா துவரம்பருப்பை எடுத்து தாம்பூலத்தில், பித்தளை தாம்பூலத்தில் துவரம்பருப்பை வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே அதை பரப்பி விட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க, நெய் விளக்கு வச்சு தீபம் போடுங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்கள், இனிப்பு பொருளை வைங்க. சரியா? ஆனால் முக்கியமாக துவரம்பருப்பு இருக்கணும். இதை வச்சு இந்த காரியத்தை பண்ணுங்கள், கைங்கரியத்தை பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில்? கந்தசஷ்டி கவசம் வந்து மிகச்சிறப்பு. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அந்த டயத்தில் நீங்கள் வந்து முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுங்கள். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 8:30க்குள்ளே முடிஞ்சு போயிடும். அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு உங்கள் கடமைகளை கவனிங்க. கடமை தான் முக்கியம். சரியா நேரில்? கடமையை செய்யுங்க. செய்கிற கடமையில் தான் நம்ம இறைவன் இருக்கிறாரு. சந்தேச கவசம் படிங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். காக்கா காக்கா கனகவேல் காக்கா, நோக்கோ நோக்கோ நொடியில் நோக்கோ, தாக்க தாக்க தடையிற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் போடி போட, பில்லி சூனியும் பெருமை அல வல்ல பூதம் வலாட்டி பைகள் அல்லற்படுத்தும் மடங்கா முனியும், பிள்ளைகள் தினும் புலக்கட முனியும், கொல்லிவா பைகளும் குரலை பைகளும், பெண்களை தொடர் பெரும ராட்சத்தரும், அடினை கண்டல் அலையில் கலைஞர் இரிசி காட்டீரி துன்ப சேனையும், எல்லில் இருட்டும் எதிர்படும் மன்னரும், கணப்பூசு கொள்ளும் காளிவோடு அனைவரும், விட்டாங்காரரும், முகவலை பைகளும், தண்டியக்காரர்களும், சண்டார்களும், என் பேர் சொல்லவும் இழிவிழுந்தோடிட. என் பேர் யார்? என் பேர்னா அந்த முருகப்பெருமான் பெயர். உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் சரி, உன்னை குத்த ஒருத்தன் பின்னாடி ஓடி வந்தாலும் சரி, என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட. நீ முருகான்னு சொல்லிட்டேன்னா அவன் தலையில் இடி விழுந்துடுவான், ஓடிடுவான். உன்னை பார்த்து நிற்க மாட்டான், ஓடிடுவான். என் பெயர் சொல்லவும் இடி விழுந்து ஓடிட. அந்த தேவசேனாபதி சிவசுப்ரமணிய கடவுள் பேரை சொல்லுங்கள், நல்லபடியாக நடக்கும். எல்லாம் அல்ல இறைவன். கடகராசினியர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஐலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.